அதை நீங்கள் அறிவிக்கும் போது அந்த மாதிரி சோதுபம் படத்தில் நான் வந்து டைரக்டர் கிடையாது. அந்த படத்துக்கு அந்த படத்தில் வந்து இணை இயக்குனர், படத்தோட இயக்குனர் நலன்குமார் சாமி. இந்த தாய் தமிழ் பள்ளிக்கு வர்றதுக்கு எனக்கு ஒரு அழைப்பு கொடுத்த போது நான் மறுக்காமல் வந்ததுக்கு முதல் காரணம், நானும் ஒரு அரசு பள்ளி மாணவன் அப்படின்னு எனக்கு ஒரு பெருமை இருக்கு. இவ்வளோ தாய் தமிழ் பள்ளி, தமிழ் வழிக்கல்வி தொடர்ந்து இதை நடத்தி வர்றதுங்கிறது ஒரு பெரிய பல இடர்பாடுகளுக்கு இடையில் இது மாதிரியான ஒரு பள்ளியை நடத்தாதுங்கிறது மிகப்பெரிய ஒரு தன்னார்வமும் ஒரு பொதுநலமும் இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும். இதை தொடர்ந்து இது போன்ற தாய் தமிழ் பள்ளியினுடைய பல்வேறு இதுகள் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கல்வி அலுவலர்களுக்கும் இங்கே இதை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் மாணவர்கள் அவர்களுக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஐயா வந்து எனக்கு முன்னாடி பேசும்பொழுது சொன்ன மாதிரி இங்கே இருந்து ஒரு அரசு பள்ளியில் படித்தாலும் சரி, திருப்பூர் மாதிரியான தொழில் நகரத்தில் இருந்துக்கிட்டு சென்னை நம்மளுடைய அங்கே சென்னை அப்படிங்கிறதே நமக்கு ஒரு பெரிய ஒரு சென்னை போய் நம்ம அங்கே என்ன பண்ண போகிறோங்கிற மாதிரி அதுவே இங்கே திருப்பூர்லேருந்து வரக்கூடியவங்களுக்கு ஒரு கனவு மாதிரி தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி சோசியல் மீடியா வளர்ந்துருக்க இந்த காலத்தில் அதில் இன்னுமே எளிமையாக இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். இந்த குழந்தைகள்லாம் வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக அவங்க சாதிக்கிறதுக்கு சென்னை போகணுமோ அப்படிங்கிற ஒரு தேவை கூட ஏற்படாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க எங்கே இருக்காங்களோ அங்கேருந்தே அவங்க செய்ய முடியும், அவங்களுடைய இதை நிரூபிக்க முடியும், சாதிக்க முடியும். அதே மாதிரி ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு மேடை உருவாக்கி கொடுக்கறது ரொம்ப முதல் படி. நான் நிறைய இலக்கிய கூட்டங்களில் வந்து 2000-2004 அந்த சமயங்கள்லேருந்து கலந்துட்டுருக்கேன். அப்படியான இலக்கிய கூட்டத்தில் எனக்கு அறிமுகமானவர் தான் ஐயா ஜெயபால் ஐயா அமர்ந்திருக்காரு. அவர் ஒரு இலக்கிய கூட்டத்தில் வந்து கலந்துக்கிட்ட ஒரு இளைஞனாக என்னை அவர் பார்த்தாரு. ஜஸ்ட் கடந்து போகக்கூடிய ஒரு சந்திப்பு தான் அது. ஆனால் அந்த சந்திப்பில் கூட அவர் வந்து என்னை தெரிஞ்சுக்கிட்டு, நான் ஒரு குறும்படம் கூட எடுக்கிற காலகட்டத்தில் என்ன தெரிஞ்சுக்கிட்டு தொடர்ச்சியாக பேசுவார், ஊக்கப்படுத்துவார், நிறைய பேர்த்துக்கு அறிமுகப்படுத்துவார். இங்கே உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய எழுத்தாளர் சுப்பரபாரதிமன் ஐயா அவர்கள் கனவுன்னு ஒரு இலக்கிய அமைப்பு நடத்திக்கிட்டு இருந்தார். அங்கே தான் நாங்கள் சந்திச்சுக்கிட்டோம். அந்த இலக்கிய அமைப்புலையுமே கிட்டத்தட்ட நம்மளோட குறைவான எண்ணிக்கையில் தான் அந்த ஆட்கள் அமர்ந்திருப்போம். ஒரு 20 பேர் 25 பேர் ஒரு ஞாயிறு மாலை பொழுதில் எல்லோரும் வேறு வேறு வேலைகளில் ஓய்வெடுத்துட்டு இருக்கும்போது ஒரு 25 பேர் உட்காந்து இலக்கியத்தை பேசுகிறதோ சினிமாவை பேசுகிறதோ நடந்துக்கிட்டு இருந்தது. அதெல்லாம் தான் எனக்கு என்னை ஊக்கப்படுத்துகிற இடமா இருந்துச்சு. அங்கேருந்து தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வரேன். நான் வந்து இங்கே பள்ளிக்கு வந்தது இந்த மாணவர்களை பார்க்கவும் ஐயாவோட அழைப்பை ஏற்றுக்கிட்டு வரணுங்கிறது தான். இங்கே இந்த பள்ளி இயங்குறதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். இந்த பள்ளி எவ்வளோ இதுக்கு மத்தியில் இயங்குது, மாணவர்கள் எவ்வளோ பேர் இந்த பள்ளிக்கு தொடர்ச்சி வருகை தராங்க. இந்த மாணவர்கள் அத்தனை பேருமே அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த மேடை, பாராட்டு, ஊக்கம் இது எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிட்டு அவங்க சாதிக்கக்கூடிய அவங்களுக்கு தேவைப்படுற உதவிகளை பெற்றுத்தரதும் சாதிக்கக்கூடிய உதவுறதும் என்னால் நான் எந்த அளவு செய்ய முடியுமோ அதை நிச்சயமாக நான் செய்வேன்னு இந்த மேடையில் சொல்லிக்கிறேன். மற்றபடி அவரவர்களுடைய கனவு, அவரவர்களுடைய பாதையை ரொம்ப ஆழமாக தீர்மானிக்கிறதுக்கு பின்னாடி இருந்து உதவக்கூடிய ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள், அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மற்றவர்களை மாதிரி இங்கிருந்து போய் நம்ம இயக்கத்தில் டேரக்டராக ஆகியிருந்தால் கூட ஒவ்வொருவரும் அவங்கவுங்க துறையில் சாதிக்கிறதுக்கு என்னால் எந்த உதவி செய்ய முடியுமோ நான் நிச்சயமாக செய்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.